வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக தற்பொழுது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு வீட்டிற்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வழக்கு காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை நிலையை கண்டுபிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்புள்ளதாகவும் அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் பரபரப்பான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதனால் தற்பொழுது காங்கிரஸிலிருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் நீக்கப்படுவாரா என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதற்கு முன்பாக புரட்சி பாரதம் கட்சியிலும் புதிய தமிழகம் கட்சியிலும் விடுதலை சிறுத்தை கட்சியிலும் இவர் முக்கிய பொறுப்பில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவர் இருந்த கட்சிகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக ஆடிட்டர் பாண்டியன், ஆல்பர்ட், சங்கர் உட்பட பல்வேறு கொலை வழக்குகளில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாகத்தான் தற்பொழுது சிபிஐ துறையினர் வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். சில வன்முறை கும்பல்களை பயன்படுத்தி வட தமிழ்நாட்டில் இவர் ரியல் எஸ்டேட் தொழில்களையும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். ரவுடி நாகேந்திரன் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் உள்ளார். அவர் தனது மகனுக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில பொறுப்பாளர் இளைஞரணி அஸ்வந்தமானை பயன்படுத்தி தொழிலதிபர்களை மிரட்டுவதல், பொதுமக்கள்களை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அஸ்வந்த்மானை காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பாளராக நியமித்தது செல்வ பெருந்தகை தான். அஸ்வந்தமான் தனது தந்தை நாகேந்திரனுக்கு செல்வ பெருந்தகைக்கும் வேலை செய்து வந்தார். பழைய இரும்பு பொருட்களை ஸ்கிராப் செய்தல் உள்ளிட்ட தொழிலை செய்து வந்து அஸ்வந்தான் தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறித்தல் அதில் ஒரு பங்கை செல்வ பெருந்தகைக்கு வழங்கியுள்ளதாகவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையது செல்வ பெருந்தகை ஏன் கைது செய்யவில்லை என்று தமிழ்நாடு மக்களுக்கு சமூக வலைதளங்களும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் திமுக அங்கம் வகிப்பதால் செல்வ பெருந்தகை இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது கலட்டிவிட வேண்டும் என்பதற்காக, அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திமுக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. உடனடியாக செல்வ பெருந்தகையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும், இதனால் காங்கிரசின் நற்பெயர் சீர்குலைக்க வாய்ப்புகள் உள்ளது என்றும் தற்பொழுது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் சிக்கியிருந்தாலும் அவர்களது பெயர் அதிகாரப்பூர்வமாக சிபிஐ துறையினரால் அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இணையதளத்தில் பதிவுகளை செய்திருக்கிறார்கள். 2 நாட்களாக இதுதான் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை அவர்கள் சிக்கியிருந்தால் நிச்சயமாக ரவுடிகளது அராஜகம் கூட்டணி கட்சியின் முக்கிய பங்கு வகித்து வருவதால் தமிழக மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பதற்கு திமுகவின் கூட்டணியும் மக்களுக்கு எப்படி நன்மை செய்யும், பணம் பறிப்பதிலேயே முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி களத்தில் இறங்கி பணியாற்றுவார்கள் என்ற ஒரு கேள்விகளும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த செய்தி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் உழைக்க கருணாநிதி குடும்பம் பிழைக்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடுமையான விமர்சனம் செய்துள்ளார். அதாவது திமுக 100ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது உதயநிதி தலைமை 125ஆம் ஆண்டு விழாவின் போது அவரது மகன் தலைமை என திமுக தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கடுமையான விமர்சனத்தை செய்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதாவது கோவையில்
நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை உட்கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கோவை வந்த தமிழிசை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல முடிவு, வரவேற்கத்தக்கது. இதனால் மக்களின் நேரம், வரிப்பணத்தை சேமிக்க முடியும். முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருவதாக தமிழக அரசு கூறி வரும் நிலையில் சாம்சங் தொழிலாளர்களை போராட்டம் தொடர்கிறது. கமிஷன் ஊழல் என கம்யூனிஸ்டுகள் உள்ள வரை தமிழகத்தில் தொழிற்சாலைகள் சிறப்பாக முறையில் நடத்த முடியாது என்றும், குழந்தைகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் முட்டை சந்தைகளில் உள்ள கடைகளில் எப்படி விற்பனை செய்யப்படுகிறது, கல்வித்துறையில் முறைகேடு நடத்தப்பட்டு வருகிறது, கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மதுபான ஒழிப்பு மாநாடு நடத்தும் திருமாவளவனின் நடவடிக்கை கூட்டணியை விரிவுபடுத்துவதா அல்லது கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படுத்துவதா என்பதுதான் இன்று பலரின் கேள்வியாக இருக்கிறது என்றும், திருமாவளவன் எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை. முதல்வரை சந்தித்த பின் மிரண்டு வந்து உள்ளார். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களது பதவி பறிக்கப்படுவதாகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் காலமாக இனி கோபாலபுர குடும்பத்திற்கு கொத்தடிமைகளாக திமுகவின் தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் திமுக என்பது வெற்று கட்சியாகத்தான் உள்ளது. அதிமுகவின் பலம் இல்லாத காரணத்தினால் திமுக 3.5% வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றிவிட்டது என்றும், ஆனால் இது 2026 சட்டமன்ற தேர்தலில் செல்லாது என்றும், ஏற்கனவே பல்வேறு தரப்பினர்கள் திமுகவை எதிர்த்து வருகிறார்கள். இந்த முறை திமுகவை கடுமையாக எதிர்த்து வருவதற்கு காரணம், சொன்ன வாக்குறுதியை இன்று வரை 5% கூட நிறைவேற்றவில்லை. இலவசம் என்ற போர்வைக்குள் அனைவரையும் அடக்கிவிட்டார்கள். ஆனால் இதனால் பொருளாதார உயர்வால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை யாராலும் இது மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது என்பதையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை சேவை நிகழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்தி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அப்பணியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறோம் என்றும், ஜிஎஸ்டி சட்டம் தொடர்பாக தவறான கருத்து நிலவி வருகிறது. முன்பு பண்ணுக்கு 18% வரி இருந்தது, தற்பொழுது 5% குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக சிறப்பாக செயலாற்றினார் என்ற எந்த ஒரு தகவலும் இன்று வரை வெளியாகவில்லை. காரணம், அண்ணாமலை அவர்களது இடத்தை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்றும், அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் வந்தால்தான் பாஜகவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று பாஜகவிற்குள்ளேயே பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ராஜாவாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் இவர்களது பங்கு பாஜகவில் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு அண்ணாமலை அவர்கள் செய்த பரபரப்பான செய்திகளை இவர்களால் கொண்டு வர முடியவில்லை என்ற ஒரு தொண்டர்களது ஏக்கமும் கவலையும் இருப்பதாக தெரிய வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏதேனும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக சுட்டிக்காட்டுங்கள். அடுத்த வீடியோவில் சரி செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.